வணக்கம் மக்களே. எலெக்ஷன் இன்னும் 8லேருந்து ஒரு 10 மாதங்களே இருக்கின்ற நிலையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்தி டிவிகள்லாம் இப்போ எதை நியூஸாக போட்டுட்ருக்காங்கன்னா, வருகின்ற 26 எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க, சட்டமன்ற எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க, எந்த கூட்டணி மீண்டும் ஆட்சி பிடிக்கும், டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படிங்கிறத மெகா கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸும் டிஎம்கே கூட்டணி தான் மறுபடியும் ஆட்சி பிடிக்கும், ஒரு 130 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில சேனல்ஸ் வந்து அதுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. மாற்றிலாம் சொல்ல, கிட்டத்தட்ட வந்து ஆட்சியை வந்து டிஎம்கே பிடிச்சிடும், ஆனால் பெரும்பான்மை பெறாது, ஒரு 110லேருந்து 120 இடங்களும் ஜெயிக்குன்னு போடுறாங்க. ஏடிஎம்கே கூட்டணி ஒரு 98 இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் இதர இடங்களில் இதர கட்சிகள் ஜெயிக்குன்னு போடுறாங்க. அந்த இதர கட்சிகள் எந்த கட்சின்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி கருத்து கணிப்புமே போட்டாங்க. இதில் எனக்கு என்ன புரியலன்னா, டிவி பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த அரசியல் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கருத்து கணிப்புன்னு போடுவாங்க. அந்த கருத்து கணிப்பு எந்த மக்கள்கிட்ட மைக்க காட்டி நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க, இந்த இப்போ ஆட்சியில் இருக்க கட்சி செஞ்ச நலத்திட்டங்கள் எந்த நலத்திட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மக்களாகி நாம் வந்து ஒரு கருத்தை சொல்லி அதை வந்து டிவியில் போட மாட்டாங்க. எவன் அந்த கருத்து கணிப்பு சொன்னான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அது கருத்து கணிப்பு மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு செயல் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு 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 நியூஸ் சேனலில் போடுறாங்க. நேற்று நைட்டுக்கு பார்த்தேன், விடியல் பயணம் திட்டத்தை 50% பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தின செயல்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டாங்களாம். அதிருப்தி ஏற்படுத்தினா கட்ட பஞ்சாயத்தில் ஒரு 20% மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். போதை கலாச்சாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் மக்கள் தான் அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். மற்றபடி அந்த ஒரு மக்களுமே வந்து அதிருப்தி இல்லைங்க, போதை கலாச்சாரமே தமிழ்நாட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா என்னவோ தெரியல. அப்புறம் வந்து விலைவாசி உயர்வால் ஒரு 8% மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க, நாங்கள் விலைவாசி உயர்வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 26 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் நான் வந்து மீண்டும் எந்த கட்சி ஜெயிக்குதுங்க அப்படிங்கிறது சொல்ல போகிறதில்ல, ஆனால் மீண்டும் இப்போ இருக்கிற கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.